ஹலோ கைஸ், வெல்கம் டு சுக்கி இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸோ நம்ம சேனலில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஜேஇ அண்ட் அஸ் வெல் அஸ் நீட் ஃபார் த சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா we are always there to help you. So please comment. Okay, yeah, let's move to the topic. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிஓசி, அதாவது ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஜிஓசியில் உள்ள சிம்பிள் ப்ளஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ சிம்பிளாகவும் இருக்கும், வெயிட்டேஜும் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்லேருந்து வரும். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஃபார் அப்கமிங் நீட் அண்ட் ஜேஇ. சிம்பிளாக இருக்கும், பட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ நிறைய மார்க் டெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்கும், ஹவு மெனி நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் ஆர் தேர், ஹவு மெனி நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் ஆர் தேர். பை பாண்ட், சிக்மா பாண்ட் பார்த்துருக்கீங்களா? யா, கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ இட் வில் டேக் மேக்ஸிமம் ஆஃப் 30 seconds டு சால்வ். ஓகே, 30 செகண்டுக்கு மேலே இந்த கொஸ்டின்ஸ் எடுக்காது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஹவு மெனி நம்பர் ஆஃப் பை சிக்மான்னு பார்த்துருந்தீங்கன்னா விட்டுட்டு வரக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஸோ வாட் இஸ் சிக்மா பாண்ட்? சிக்மா பாண்ட் அப்படின்னா சிங்கிள் பாண்ட். ஓகே, சிக்மா பாண்ட்னா சிங்கிள் பாண்ட் அர்த்தம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் பை பாண்ட்? ஓகேவா? ஸோ பை பாண்ட் அப்படின்னா இப்போ டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கீழே ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், மேலே ஒரு பை பாண்ட் இருக்கும். ஓகேவா? கீழே உள்ளது சிக்மா அண்ட் மேலே உள்ளது பை. ஓகே, இப்போ ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்டரில் உள்ளது சிக்மா, கீழே உள்ள ஒரு பை, மேலே உள்ளது ஒரு பை. ஸோ இஃப் சம்மோன் ஆஸ்க் யூ ஹவு மெனி பை பாண்ட்ஸ் ஆர் present in triple bond? ஓகே, ட்ரிபிள் பாண்ட்ல ஹவு மெனி பை பாண்ட்ஸ் ஆர் தேர்? ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர்? சிம்பிள், 2 பை பாண்ட்ஸ். ஓகே, மேலே ஒரு பை, கீழே ஒரு பை அண்ட் சென்டரில் ஒரு சிக்மா இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் பை அண்ட் சிக்மா பாண்ட் மீன்ஸ். ஓகே, ஸோ இதில் நீங்கள் டைம் நிறைய வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஓகே, பட் சில காம்பவுண்ட்ஸ் கொடுக்குறப்போ கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ப்ராக்டிஸ் தட். ஸோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ் ஆர் தேர்? நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, சார் இங்கே நீங்கள் சொன்னீங்கல்ல டபுள் பாண்டில் ஒரு பை இருக்கும், ஒரு சிக்மா இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு சிக்மா, ஸோ 2 சிக்மா ஒரு பை அப்படி சொல்லுவீங்க. தட் இஸ் ராங். ஓகே, கண்டிப்பாக அது ராங். ஓகேவா? ஸோ இது எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, CH2ன்றது இப்படி இருக்குமா, டபுள் பாண்ட். இந்த CHன்றது இப்படி இருக்குமா, CH3ன்றது இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச் அண்ட் இங்கே ஒரு ஹெச். ஸோ CH3க்கு நடுவில் இருக்கிறது ஒரு சிக்மா பாண்ட் தான். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு இன்க்ளூட் தேட் ஆல்சோ. ஓகே, அப்போ இங்கே 2, இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா, சிக்மா 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 and sigma pi. So how many number of pi and sigma are present there? 1 2 3 4 5 6 7 8. 8 sigmas and 1 pi. ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி போடணும்னு தெரியுதா? எஸ். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜேஇ கொஸ்டின்ஸில் ஒரு காம்பவுண்ட் நேம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு காம்பவுண்ட் நேம் கொடுத்துட்டு ஹவு மெனி நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை ஆர் ப்ரெசன்ட்னு கேட்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு அசிட்டிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். CH3 COOH எல்லாருக்கும் தெரியும், கரெக்டாக? பட் இங்கே எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும்? CH3ல இப்படி அண்ட் C டபுள் பாண்ட் OH. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்போ CH3க்கு ஒரு ஹைட்ரஜன் 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 அண்ட் C டபுள் பாண்ட் O. இப்போ சொல்லுங்க, ஹவு மெனி நம்பர் ஆஃப் பை அண்ட் சிக்மா ஆர் தேர்? 1 2 3 4 5 6 7 sigmas and 1 pi. So
இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு கரெக்டாக, சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சிஓ வச்சு இப்படி டேரெக்டாக போட்டு பண்ணுவீங்க, இது தப்பு. ஸோ சிஓ வச்சோட ஸ்ட்ரக்சர் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் இதுதான், ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் போட்டால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. இது ஈஸி, இதை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டு போயிடாதீங்க. கடைசியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும், ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆன் திஸ் டாபிக், ஓகேவா? ஆன் திஸ் டாபிக் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்ஸ் சால்வ் பண்ணி பாருங்கள். டைமர் மாதிரி வச்சு பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸ் மேலே எடுக்காதீங்க, ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.